கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலும் புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 26ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இந்த நாட்களில் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலே நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாக சொல்லுகிறேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே தீங்குகள் நெருக்கங்கள் வருகிற காலகட்டத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் சேவிக்கிற, நாங்கள் நேசிக்கிற, நாங்கள் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஆறுதலான வார்த்தை என்னவென்றால், உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சூழ்ந்து அநேக சத்ருக்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, உலகம் ஒரு முடிவின் காலகட்டத்திலே இந்த நாட்களிலே வந்திருக்கிற வேளையிலும் அங்கே வேதம் சொல்லுகிறது சத்ருக்கள் பெருகுவார்கள் என்று சொல்லி அருமையான அன்பு பிள்ளைகளே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் சத்ருக்கள் இந்த கடைசி நாட்களிலே பெருகி இருக்கிறதை நாங்கள் எங்கு பார்க்கிற வேளையிலும் அறியக்கூடியதாக இருக்கிறது. தேசத்திலேயும் குடும்பங்களுக்குள்ளேயும், அதே வேளையிலே உறவினர்களுக்குள்ளேயும், அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும், நம்முடைய வேலை செய்கிற இடங்களிலும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே நமக்கு சத்ருக்கள் இந்த நாட்களிலே அங்கே அநேகர் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிறதை கண்டு இந்த நாட்களிலே அங்கே சத்ருவான இந்த நாட்களை என்ன செய்கிறான் என்றால், அநேகரை ஏவி விட்டு இந்த நாட்களை நமக்கு எதிராக செயல்படும்படியாக அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை வைத்து இந்த நாட்களில் வேலை செய்கிற இடங்களிலே பிரச்சனைகளை உருவாக்கி நமக்கும் அங்கே வேலை செய்கிற அதிகாரிகளுக்கும் இடையிலே இந்த நாட்களிலே அங்கே ஒரு காரியத்தை இந்த நாட்களில் போட்டு பிரிவினையை உண்டாக்குகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, குடும்பங்களுக்குள்ளே பாருங்கள், சத்ருவின் கிரியைகள், தீங்கின் காரியங்கள் என்னவென்றால் கசப்பான காரியங்கள், கணவன் மனைவிக்குள்ளே கசப்பான காரியங்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே கசப்பான காரியங்கள், சகோதரங்களுக்குள்ளே கசப்பான காரியங்கள், உறவினர்களுக்குள்ளே கசப்பான காரியங்கள், இப்படியான காரியங்களுக்குள்ளே இந்த நாட்களை அவன் போட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறான் என்றால், நம்முடைய காலத்திலே இந்த நாட்களை நம்முடைய வாழ்விலே ஒரு நெருக்கத்தை போட்டு ஆண்டவரோடு நாங்கள் அங்கே சேர்ந்து கொள்ளாதபடி, ஆண்டவரோடு இணைந்து கொள்ளாதபடி இந்த நாட்களிலே அவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே தடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே வேறு விதமாக இந்த நாட்களிலே நமக்கு ஒரு ஆறுதலை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் அப்படி சொல்லி முடிக்கவில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி ஒரு மகத்துவமான வார்த்தைகளும் ஆறுதலான வார்த்தைகளுமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு சகாயம் செய்வாராய் இருந்தால் நமக்கு எதிராக இன்றைக்கு நிற்பவன் யார்? அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே நமக்கு சகாயராக இருக்கிற அந்த கர்த்தரை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோம். அவர் அண்டையிலே இந்த நாட்களில் சேருவோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் நீங்கள் யாராக இருந்தாலும் இன்னும் ஆண்டவரை முழு மனதோடு முழு இருதயத்தோடு சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவரை இந்த நாட்களில் சொந்த இரட்சகராக இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களோட வாழ்க்கையிலே அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சகாயம் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு ஆறுதலையும் கொண்டு வரும் என்று இந்த நாட்களை நான் விசுவாசிக்கின்றேன். உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை விசாலத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த நாட்களிலே உங்களுக்கு சகாயம் செய்து உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறியக்கூடியதாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாக இன்றைக்கு கூட ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு விசை நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்யும் என்று கேட்பீர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்து தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே மகிமைப்படுத்துவார். கர்த்தர் தாமே
தாமே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக என்று என் மீட்பரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிறது, எபிரேயரிலே சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.